உடம்புலையே வயிற்றுலேயே புளிச்சு போய் லார்ஜ் இன்டெஸ்டைனில் புளிச்சு போய் அது வந்து ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகி அதுலேருந்து ஒரு கெட்ட கேஸ் ஃபார்ம் ஆகி அது கூட வந்து நெஞ்சுக்குழியை அடைக்கலாம். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இதை ஒரு ஹார்ட் பிரச்சனைன்னு நினைக்காம கேஸ்ட்ரிக்கோட அடுத்த கட்டம், அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வயிறு எரிச்சல் உண்டாகும். இதெல்லாம் அதாவது வயசு காலத்தில் தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம வயசு காலத்தில் ஒரு 25 வயசு 18 வயசு போலாம் நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நல்ல செயல்பாடு சிறந்ததாக நல்ல செயல்படுறதுக்கு ரெடியாக எல்லாமே கரெக்டாக இயங்கும். ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம உணவு, அது நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, மன அழுத்தம், நம்ம எண்ணங்கள் எதுவுமே நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்து உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் தன்னோட வேலையை, அதாவது தன் வேலையை கரெக்டாக செய்யாமல் அதுவும் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கும். இதனால கவனமாக இருக்கணும். ரொம்ப பசித்த பிறகு சாப்பிடக்கூடாது.